ஓம் शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ஆலய வழிபாட்டு முறை என்று பார்த்தோம். கோயிலில் நாம் எவ்வாறு வழிபட வேண்டும், பிராகாரங்களை சுற்றி, பிறகு கர்ப்பகிரகம் என்று முறையாக எவ்வாறு வழிபடுதல் என்பதை பார்த்தோம். அதோட ஜபம் என்பதும் இருக்குது. ஆலயத்திலேயே சந்நிதியிலேயே அமர்ந்து ஒரு 108 முறை, குறைஞ்சது 16 முறையாவது பகவானுடைய நாமத்தை சொல்லி ஜபம் பண்ணுறது. அது ஆலயத்தில் செய்ய வேண்டியது. நம்ம ஜப தீட்சை வாங்கியிருந்தால் வீட்டில் இருந்தும் பண்ணலாம். வீட்டில் காலை மாலை சந்தியா வேளையில் சந்தியாவந்தன அதிஷ்டானம் இருந்தால் அதை பண்ணணும். அல்லது சிவ தீட்சை, சிவநாமத்தையோ நாராயண நாமத்தையோ ஜபம் பண்ணணும். ஜபம் பண்ணுறதுங்கிறது 3 விதமாக இருக்குன்னு பார்த்தோம். மானசம், வாச்சிக்கம், மந்தம். அதாவது மனசிலைக்குள்ளேயே பகவான் நாமத்தை சொல்லிக்கொள்ளுதல், மனசிலேயே சப்தம் இல்லாமல், அல்லது நமக்கு மட்டும் கேட்குற மாதிரி சொல்கிறது, அல்லது சப்தமாக கொஞ்சம் யாரும் இல்லைன்னா கொஞ்சம் சப்தமாக கூட சொல்லலாம். அந்த மாதிரி சொல்கிறது மந்திர ஜப முறை. இதில் சிவ மூல மந்திரம் பஞ்சாட்சரம் என்று சொல்லப்படுகின்ற நம சிவாய. ஓம் நம சிவாய. அக்ஷரம்னா எழுத்து, பஞ்சனா 5 எழுத்துக்கள் கொண்ட மூல மந்திரம் சிவனுக்கானது. இந்த பஞ்சாட்சர மந்திரை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். அதில் நிறைய விரிவான நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இந்த மந்திரத்தோட மகிமை சுருக்கமாக பார்க்கலாம். பஞ்சாட்சரம், தமிழில் பஞ்சாக்கரம் அப்படின்னு சொல்லப்படும். ஓம் நம சிவாய என்பதாகும். இதற்கு பொருள் சிவாய நமக என்பது தான். நமகனா வணக்கம் என்ற அர்த்தம் நமக்கு தெரியும். அஷ்டோத்திரம் சொல்கிற பொழுது நமக நமக நமகன்னு சொல்கிறோம். நமகனாக்கா வணக்கம், வணங்குகிறேன் அப்படிங்கிற அர்த்தம். சிவனுக்கு வணக்கம். அதனால் சிவாயங்கிறது 4ஆம் வேற்றுமை. சிவனுக்கு வணக்கம். சிவனுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து கொள்ளுகின்றேன், சிவனை வணங்குகிறேன்னு அர்த்தம் எடுத்துக்கொள்ளணும். அது மாதிரி நம சிவாய என்று இருக்கிறார். நமக சிவாய சேர்த்து சொல்கிற பொழுது நம சிவாய. அதோட ஓம் சேர்த்து ஓம் நம சிவாய. சிவம் என்றால் மங்களம் என்று அர்த்தம். மங்களம் நன்மை, உயர்வு, சிறப்பு என்று பொருள் சிவங்கிற சொல்லுக்கு. அதனால் எல்லா மங்களங்களுக்கும் மங்களமாக இருப்பவர், மங்கள வடிவமாகவே இருப்பவர். சிவம் சிவகரம் சாந்தம் சிவாத்மானம் சிவோத்தமம் சிவமார்க்க பிரணேதாரம் பிரணதோஸ்மி சதாசிவம் அப்படின்னு சிவரூபமாக இருக்கிறவர், மங்கள ரூபமாக இருப்பவர், மங்களத்தை கொடுப்பவர், வணங்குபவர்களுக்கு மங்களத்தை நன்மையை கொடுப்பவர். சிவாய நமக. இதில் உள்ள ஷி அதாவது சிகரம் சிவனையும், வக்கரம் வா என்பது சக்தியையும் உணர்த்துவதால் சிவ சிவ என மந்திரம் ஜபிப்பாரும் உலர். வெறும் சிவ சிவன்னு சொன்னாலே
பார்வதி பரமேஸ்வரனை குறிப்பதாக இருக்கும். ந ம ய அந்த சிவ விட்டு முதல்ல இருக்கக்கூடிய நாமா கடைசி எழுத்து யா என்ற எழுத்துக்களுக்கு அரிய பொருள்கள் உள்ளன. முதல்ல இருக்கக்கூடிய நகாரம் திரோபாவம் என்ற மறைத்தலை குறிக்கின்றது. யகாரம் உயிரினையும், மகாரம் ஆணவம் முதலிய மலங்களையும் குறிக்கின்றது. ஆணவம் கண்மம் மாயைங்கிற மும்மலங்களை மகாரம் குறிக்குது. யகாரம் யா என்பது ஜீவன உயிரை குறிப்பது. நகாரம் முதல்ல இருக்க நகாரம் மறைத்தல் என்ற ஈஸ்வரனுடைய ஒரு கிருத்தியத்தில் ஒன்றை குறிக்கின்றது. ஆகவே இறைவன் உயிர்களின் மலத்தை ஒழித்து அருளால் ஆட்கொள்வதை இம்மந்திரம் உணர்த்துகின்றது. அம்மையப்பரே, உங்களை நான் வணங்குகிறேன். என்னை பற்றி நிற்கின்ற ஆணவத்தையும் மறைத்தலையும் நீக்கி உமது அருளால் ஆட்கொண்டு அருள் புரிதல் வேண்டும் என்பது பஞ்சாட்சரத்தின் திரண்ட பொருள் ஆகும். நடுவில் சிவ என்ற நாமம் இருக்குது, முன்ன பின்ன இருக்கிறது. ஜீவனை மறைத்து இருக்கக்கூடிய ஆணவம் முதலான மலங்களை குறிக்கின்றது. இந்த மலங்களை போக்கி நீ அருள் புரிய வேண்டும் என்பது திரண்ட பொருள் ஆகும். உபனிஷத்தில் யஜுர்வேதத்தில் இருக்கக்கூடிய பஞ்ச பிரம்மோபனிஷத்தில் ஒரு ஸ்லோகம், ஒரு மந்திரம். பஞ்சாட்சரமயம் சம்பும் பரபிரம்மஸ்வரூபினம் நகாராதி யகாராந்தம் ஞாத்வா பஞ்சாட்சரம் ஜபேத். பஞ்சாட்சரம் அயம் சம்பும், இந்த பஞ்சாட்சர ரூபமாக இருக்கக்கூடிய, பஞ்சாட்சர மந்திர ரூபமாக இருக்கக்கூடிய பரபிரம்மஸ்வரூபமான சம்புவை வணங்கி அறிந்து, எப்படி இந்த நமசிவாய என்ற மந்திரத்தின் மூலமாக அறிந்து, நகாராதி யகாராந்தம், நால தொடங்கி யால முடிகின்றது. அந்த மந்திரத்தினுடைய பொருளை அறிந்து ஜபம் செய்ய வேண்டும். மந்திரத்தை வெறுமனே சொல்கிறத விட அதனுடைய அர்த்தத்தை சிந்தனை பண்ணி என்னுடைய ஆணவம் முதலான மலங்களை மறைத்தல் முதலானவைகளை நீக்கி அருள் புரிய வேண்டுங்கிற பிரார்த்தனையோட இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும், ஜபம் செய்ய வேண்டும். அதனால் இந்த பஞ்சாட்சரம் பற்றி அடியார்கள்லாம் நிறைய பாடியிருக்கிறார்கள். வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே. சம்பதமூர்த்திகள் அருமறையின் அகத்தானை அப்பர் பழுத்தன ஐந்தும் பழமறை உள்ளே. அஞ்செழுத்தாலே திருமந்திரத்தில் இன்னொரு பாட்டு. அஞ்செழுத்தாலே அமர்ந்தனன் நந்தியும் அஞ்செழுத்தாலே அமர்ந்த பஞ்சாக்கரம் அஞ்செழுத்தாகிய அக்கர சக்கரம் அஞ்செழுத்துள்ளே அமர்ந்திருந்தானே. திருமந்திரம். இந்த பஞ்சாட்சரம், இந்த சிவ என்ற நமசிவாய என்ற மந்திரம் நடு வேதமாகிய நம்ம வேதங்கள் ரிக் யஜுர் சாம, இந்த 3 வேதங்களில் நடுவில் இடையாக இருக்கக்கூடிய யஜுர்வேதம், அதில் இருக்கக்கூடிய 7 காண்டம், 7 பகுதி இருக்குது. அதில் நடுப்பகுதி 4வது பகுதி நடுக்காண்டத்தில், அதற்கு நடுவில் நடு சம்ஹிதையில் ருத்ர அத்தியாயத்தில் நடு நாயகமாக கூறப்படுவதால் வேதம் அனைத்தும் பஞ்சாட்சரமயம் என்றும் கூறலாம். வேத பொருளாகிய சிவபெருமானுக்கு சிரம் போன்று விளங்கும் யஜுர்வேதத்தில் முகம் போன்று விளங்குவது ருத்ர அத்தியாயமாம், ஸ்ரீருத்ரம்ங்கிறது. ஆனால் யஜுர்வேதத்தினுடைய நடுவில் இருக்கின்றது. அதன் கண்மணி போன்று சிவ எனும் 2 எழுத்துக்கள் விளங்குகின்றன. 18 வித்தைகளிலும் ஸ்ருதியே சிறந்தது, அதனினும் சிறந்தது பஞ்சாட்சரமாகும். அதனுள் விளங்கும் சிவ எனும் எழுத்துக்கள் மிகச்சிறந்தனவாகும் என பிரமாணங்கள் கூறுகின்றன. இந்த பஞ்சாட்சரத்தை தொடர்ந்து ஜபம் செய்கின்ற பொழுது அஷ்டகாம வித்யா முதலான சித்திகள் கிடைக்கின்றன என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. ஸ்தம்பனம், மோகனம், வசியம், ஆகர்ஷணம், உச்சாடனம், வித்வேடனம், பேதனம், மாரணம், இது சித்திகளில் இது ஒன்று. இந்த அஷ்ட சித்திகள் அதெல்லாம் மந்திர ஜபத்தினாலேயே கிடைக்கும். இந்த பஞ்சாட்சரத்தில் 5 அக்ஷரம் இருக்குது. அது
ஈஸ்வரனுடைய 5 முகங்களை குறிக்கக்கூடியது. ஈசான முகம் நகாரம், தத்புருஷம் மகாரம், அகோரம் ஷிகாரம், வாமம் வகாரம், சத்யோஜாதம் யகாரம். அதனால் இந்த 5 எழுத்து சிவனுடைய 5 முகங்களை குறிப்பதாக இருக்கின்றது. பஞ்சாக்கரமும் பிரணவமும். பஞ்சாட்சரம் பிரணவத்தின் உள் உறுப்பாகும். பஞ்சாட்சரமே பிரணவம். ஓம்காரம்தான் இன்னொரு ரூபமாக பஞ்சாட்சரமாக சொல்லப்படுகின்றது. இல்லை, ஓம்காரம் வேறு, பஞ்சாட்சரம்ங்கிறது வேறு இல்லை. பஞ்சாட்சரமே பிரணவம், பிரணவமே பஞ்சாட்சரமாகும். இதனை ஓங்காரமாம் 5 எழுத்தால் புவனத்தை உண்டு பண்ணி பாங்காய் நடத்தும் பொருளே. அதில் ஓங்காரமாம் 5 எழுத்து அப்படின்னு வாக்கியம் தாய்மானவர் சொல்கிறார். இப்போ ஓங்காரமும் 5 எழுத்தும் வேறு வேறு இல்லை. இந்த பஞ்சாட்சரமும் ஸ்தூலம் என்று 5 விதமாக சொல்லப்படுகின்றது. பஞ்சாட்சரம் ஸ்தூல, சூக்ஷ்ம, காரண, மகாகாரண, மகா, மனு என 5 வகைப்படும். ஸ்தூல பஞ்சாட்சரம் என்பது நமசிவாய. சாமான்யமாக நம்ம பொதுவாக சொல்கிறது நமசிவாய. அதுக்கு ஸ்தூல பஞ்சாட்சரம்னு பேர். இதை தொடர்ந்து நமசிவாயன்னு ஜபம் பண்ணுறதுனால இம்மை மறுமை பலன் அளிக்கும். இந்த லோகத்திலும் மறு உலகத்திலும் சுகமாக இருப்பதற்கு தேவையானவைகளை கொடுக்கும். சூக்ஷ்ம பஞ்சாட்சரம் என்பதை சிவாய நம, சிவாய நமக அப்படி மாற்றி படிக்கணும். நம சிவாயன்னு சொன்னால் ஸ்தூல பஞ்சாட்சரம், சிவாய நமகன்னு சொன்னால் சூக்ஷ்ம பஞ்சாட்சரம். அப்படி ஜபம் பண்ணால் ஆணவம் முதலான மனதில் இருக்கக்கூடிய மாசுக்களை அது நீக்கும். அப்புறம் காரண பஞ்சாட்சரம் என்பது சிவாய சிவ, நமகங்கிறது இல்லாமல் சிவாய சிவ என்று ஜபம் பண்ணணும். அவ்வாறு ஜபம் பண்ணுற பொழுது அது பாசத்தை கெடுக்கும், மும்மலத்தை நாசம் செய்யும். அப்புறம் மகாகாரண பஞ்சாட்சரம். மகாகாரண பஞ்சாட்சரங்கிறது சிவ என்ற 2 எழுத்து மட்டும். சிவ 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 சிவன்னு ஜபம் பண்ணலாம். அருள் சிவத்தோடு சேர்ந்து இன்பம் அளிக்கும். மகாமனுங்கிறது ஷி என்பது மட்டும், சிவமே ஆக்கும், ஷி என்பது மட்டும் எடுத்துக்கொண்டு அதுக்கு மகாமனுன்னு பேர். இதற்கு கொஞ்சம் விளக்கமும் கொடுத்திருக்கிறார். முதல்ல ஸ்தூல பஞ்சாட்சரம் நகாரம் முதலாகவும் யகாரம் இறுதியாகவும் உள்ளது. சம்பந்தர், அப்பர், சுந்தரர் முதலியோர் நமசிவாய பதிகம் பாடியுள்ளார்கள். நமசிவாயன்னு முடிகிற மாதிரியே நமசிவாயன்னு இருக்கிற மாதிரி பாடல்கள் பாடியிருக்கிறார்கள். நமசிவாயவே ஞானமும் கல்வியும், நமசிவாயவே நானறி விச்சையும், நமசிவாயவே நான் நவின்றேத்துமே, நமசிவாயவே நன்னெறி காட்டுமே என்று முதல்ல நமசிவாய வைத்து பாடப்பட்டிருக்கு. மாணிக்க வாசகரும் பாடுறார். போற்றியோ நமசிவாய புயங்கனே மயங்குகின்றேன், போற்றியோ நமசிவாய புகலிடம் பிரிதொன்றில்லை, போற்றியோ நமசிவாய புறமெனை போக்கல் கண்டாய், போற்றியோ நமசிவாய ஜெய ஜெய போற்றி போற்றி. இதில் இந்த 5 எழுத்துக்களும் சிவனுடைய 5 முகங்களை குறிக்கிறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த 5 எழுத்துக்கள் இதை பஞ்சபூதங்களை குறிப்பதாகவும் சாஸ்திரம் சொல்லுகின்றது, ஆகம சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. நகாரம் பிருத்திவி தத்துவத்தை குறிக்குது, மகாரம் அப்பு தத்துவம், ஷிகாரம் தேயு தத்துவம், தேயு அக்னி நெருப்பு தத்துவம், வகாரம் வாயு தத்துவம், யகாரம் ஆகாச தத்துவம். பஞ்சபூத ரூபமாக சிவனே இருக்கின்றார். இதற்கான அதிதேவதைகளையும் சொல்லியிருக்கிறார்கள். ராமன், விஷ்ணு, சிவன், மகேஸ்வரன், சதாசிவன். இப்படி அடுத்தது சூக்ஷ்ம பஞ்சாட்சரம். சூக்ஷ்ம பஞ்சாட்சரம் சிவாய நமக அவ்வாறு வைத்து பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள். சிவாய நமவென்று நீரணிந்தேன் அப்பர் பாடுறார். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் மாணிக்க வாசகர். சிவாய நமவென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஔவையார், அவைக்குறள். அதுக்கப்புறம் காரண பஞ்சாட்சரம்னு சொல்லப்பட்ட சிவாய சிவ. விண்ணினார் பணிந்து ஏத்த வியப்புறு மண்ணினார் மறவாது சிவாய என்று எண்ணினார்க்கு இடமா எழில் வானகம் பண்ணினார் அவர் பாலை துறையரே அப்பர் பாடல். ஆனந்தம் ஒன்றும் அறிவிரண்டு ஒன்றாகும்
ஆனந்த சிவாய அறிவார் பலரில்லை. சிவாய சிவ சிவ என்றென்றே சிந்தை அவாயங்கெட நிற்க ஆனந்தமாமே. அவாயம்னா அபாயம். திருமந்திர பாடல். அடுத்தது மகா காரண பஞ்சாட்சரம் என்று சொல்லப்படுகின்ற சிவ. அதனுடைய மகிமை சிவசிவ என்கிறர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என்ன சிவகதி தானே என்று திருமூலர் சிறப்பித்து கூறுகின்றார். அதனால் அந்த நமசிவாயங்கிறது இப்படி பல அடியார்கள் பலவிதமாக ஜபம் செய்திருக்கிறார்கள். நம சிவாய சிவாய நமக சிவாய சிவ இல்லை வெறும் சிவ சிவ. இப்படி மகாமனு என்பது சி என்ற முதல் எழுத்தை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த சி என்னும் எழுத்தில் இச்சு வரி வடிவு அ பிரணவாட்சர மூலமாகும் இ அம்மூலத்தை விளக்கும் பூரணமாம். இம்மூன்றின் தோற்றமும் அசைவும் விந்துவாகும். இதன் ஒளியே நாதம். இவ்வைந்தும் சேர்ந்ததே சி என்னும் எழுத்தாகும். இதுகாரும் கூறிய விளக்கங்களால் பஞ்சாட்சரத்தின் மகிமை இனிது விளங்கும். இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சைவர்கள் தினந்தோறும் ஜபிக்க வேண்டும். அதே மாதிரி பெருமாள் மகாவிஷ்ணுவுக்கு அஷ்டாட்சர மந்திரம் இருக்குது. 8 எழுத்துக்கள் கொண்டது நமக்கு தெரியும். ஓம் நமோ நாராயணாய. விஷ்ணு காயத்ரியில் புகழ்பெற்ற நாராயண மந்திரத்தில் வாசுதேவாய நாராயணாய விஷ்ணு எனும் 3இல் முக்கியமானது நாராயண மந்திரமாகும். அதனை ஓம் நமோ நாராயணாய என உச்சரிப்பர். இதனை அஷ்டாட்சரம் என்பர். இந்த மந்திரத்தை ஜபித்தால் சகல பாக்கியங்களும் கிடைக்கும். நாராயணரது சௌலபிய குணங்கள் நம்மில் பிரகாசிக்கும். பெருமாளுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய நற்குணங்கள் எல்லாம் இந்த மந்திரத்தை தொடர்ந்து நம்ம சொல்கிறதுனால நமக்கு வந்து சேரும். இது ஒரு மங்கள நூல் போன்றது. 3 சரடாய் ஒரு மங்கள சூத்திரம் போல் 8 எழுத்துக்களால் 3 பதங்களால் ஆகியது. அதனால் 3 பதம் ஓம் நமோ நாராயணாய. இல்லை நமசிவாயில் ஓம்ங்கிறத சேர்க்காமல் நமசிவாய பஞ்சாட்சரம்னு சொல்கிறோம். நான் நமோ நாராயணாயில் ஓம் சேர்த்து 8 எழுத்து. இல்லை ஓம் சேர்த்து 8 எழுத்துக்கள் வரும். 8 அக்ஷரம் ஓம் ந ம நாராயணாய என்பனவாகும். ஓம் பிரணவத்தை முதலில் உச்சரித்தும் நமக என்ற பதத்தை இரண்டாவதாகவும் நாராயணாய என்ற பதத்தை அதன் பின்னரும் உச்சரிக்க வேண்டும். பிரணவத்தோடு அதாவது ஓம் சேர்த்தே அஷ்டாட்சரம் ஆகிறபடியால் பிரணவத்தை நீக்கி உச்சரித்தல் கூடாது. பிரணவத்தை 3 மாத்திரை அளவு நீக்கி நீட்டி உச்சரிக்க வேண்டும் என்பதை மூலமாகிய ஒற்றை எழுத்தை 3 மாத்திரை உள்ளெழ வாங்கி வேலை வண்ணனை மேவுதிராகில் விண்ணகத்திலும் மேவடுமாமே. அதனால் ஓம்னு 3 மாத்திரை அளவு வர்ற மாதிரி ஓம் சொல்லி நமோ நாராயணாய சொல்லணும். அதனால் ஓம் நமோ நாராயணாய என பெரியாழ்வார் வாக்கிலும் உணரலாம். ஓம் என்பதின் அ உ இம் என்ற 3 எழுத்துக்களும் அடங்கியுள்ளன. இதிலுள்ள அகரம் சகலமும் நாராயணின் உடைமை என்பதை குறிக்கும். உகரம் ஏவகார பொருளை குறிக்கும். ஆத்மாக்கள் அனைவரும் பரதந்திரர் என்பதை உணர்த்தும். மகாரம் ஜீவாத்மாவை குறிக்கும். நமக என்றால் நான் சுதந்திரன் அல்லல் பரதந்திரனே என்பதாகும். இந்த நாராயணன் என்ற சப்தத்துக்கு நர அயனம் அதிலிருந்து வந்து நரன்னா மனிதன். இன்று நரன் அப்படின்னாக்கா மனிதன், ஜீவன் அப்படின்னு பொருள். இந்த ஜீவன் சென்று அயனம்னா சென்று சேருகின்ற இடம் அல்லது செல்லுகின்ற பாதை என்ற அர்த்தம். ராமாயணம் சொல்கிறோமே, ராமாயணம் தட்சிணாயனம் உத்தராயணம். அப்போ அயனம்னா பாதைன்னு அர்த்தம். இந்த ஜீவன் பயணிக்க வேண்டிய பாதை, பயணித்து அடைய வேண்டியது பெருமாள் என்ற அர்த்தத்தில் அந்த நாராயணன்கிற சப்தம் வருது. அதனால் நரன் மனிதன், அயனம்னா அவன் செல்ல வேண்டிய பாதை. அது அந்த பாதையாக எது இருக்கோ, அந்த லட்சியமாக எது இருக்கோ அதற்கு நாராயணன்னு பேர். இது ஒரு அர்த்தம். அப்புறம் நாரம் அயனம். நாரம் அப்படின்னா சமுத்திரம்னு அர்த்தம். அந்த பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பெருமாள் அப்படிங்கிற
அர்த்தமும் நாராயணன்கிற சப்தத்துக்கு இருக்குது. எம்பிரான் எந்தை என்னுடை சுற்றம் எனக்கரசு என்னுடை வாழ்நாள் அம்பினால் அரக்கர் வெறுக்கொள நெருக்கி அவர் உயிர் செகுத்த எம்மண்ணல் வம்புலான் சோலை மாமதில் தஞ்சை மாமதி கோயிலே வணங்கி நம்பிகால் உய்ய நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்ற கூறிய விளக்கத்தால் அஷ்டாட்சரத்தின் பிரபாவம் இனிது விளங்கும். பிராமணர்களாக இருந்தால் காயத்ரி மந்திர ஜபம் பண்ணலாம். மற்றவர்கள் இந்த சைவர்களாக இருந்தால் நமசிவாய மந்திரமும், வைஷ்ணவ பரம்பரையில் வந்திருந்தால் ஓம் நமோ நாராயணாய மந்திரமும் ஜபம் பண்ணலாம். மந்திர தீட்சை வாங்கியும் பண்ணலாம், அல்லது வெறுமனே பண்ணலாம், ஒன்றும் தோஷம் இல்லை. காயத்ரி மந்திரம் தான் முறையாக உபநயனம் ஆன பிறகு செய்ய வேண்டியது. வேத அத்தியனம் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்கக்கூடியவர்கள் உபநயனம் ஆன பிறகு காயத்ரி மந்திர ஜபம் பண்ணணும். மற்றவர்களுக்கு அது ஜபம் பண்ண அதிகாரம் இல்லை. ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய அப்படி இல்லை, அனைவரும் சொல்லலாம். இப்படி இந்த மந்திர ஜபத்தினுடைய மகிமை சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கோயிலில் சென்று எப்படி வழிபடணும்னு பார்த்தோம், கோயில் அமைப்புகள் பார்த்தோம். இந்த கோயிலில் வருடந்தோறும் நித்தியமாக பூஜை நடக்கும். கோயில்களில் நித்தியமாக பூஜை நடக்குது பார்த்தோம். 4 காலம் 5 காலம் 6 காலம் பூஜை பண்ணுவாங்க. அது இல்லாமல் வருடந்தோறும் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு சிறப்பான பிரம்மோத்சவம்னு திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவினுடைய தத்துவம் என்ன? முக்கியமாக சைவ மதத்தில் திருவிழா 10 நாட்கள் திருவிழா பெரும்பாலும் பண்ணுவாங்க. அந்த 10 நாள் திருவிழாவோட தத்துவம் என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம். அதுக்கு பிரம்மோத்சவம்னு பேர், அல்லது மகோத்சவம்னு பெயர். நம்ம பெருந்திருவிழான்னு தமிழில் நம்ம சாமிஜி சொல்லுவாங்க. நம்ம பெருந்திருவிழா நடத்துகிறோம். பெருந்திருவிழா சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் பிரம்மோத்சவம். ஆலயங்களில் 10 அல்லது 12 நாட்கள் மிகச்சிறப்பாக பூஜைகள் நடத்தி அங்குள்ள மூர்த்திகளின் திருவுருவங்களை பலவித வாகனங்களின் மேல் எழுந்தருளச் செய்து கோயில் பிராகாரங்களிலும் வீதிகளிலும் நடத்தும் விழாவுக்கு திருவிழா என்று பெயர். இதனை மகோத்சவம் எனவும் பிரம்மோத்சவம் எனவும் கூறுவர். மகோத்சவம்னா மகா உற்சவம், மகோத்சவம் மகானா பெரிய நீண்ட உற்சவம். பிரம்ம உற்சவம் அப்படிங்கிறதும் அதே பிரம்மன பெரியது என்ற அர்த்தம் தான். பெருந்திருவிழா என்பது தான் அர்த்தம். இல்லை உற்சவக அப்படிங்கிறது உத்துனா உயர்வான மகிமையான அர்த்தம். சவகங்கிறது சவம்னா தோற்றம், பிறப்பு, சிருஷ்டின்னு அர்த்தம். பிரசவம் சொல்கிறோமே, பிரசவம் பிரசவம் தோற்றுவித்தல் அப்படிங்கிற அர்த்தம். குழந்தை தோன்றிதல் அப்படிங்கிற அர்த்தம். உற்சவம் அப்படிங்கிறதுலையும் அதான் இருக்குது. அப்போ இந்த சிருஷ்டி முதலான ஈஸ்வரன் பண்ணுகின்ற பஞ்சகிருத்தியம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோபாவம் அனுகிரகம், அந்த படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற அந்த பஞ்ச கிருத்தியங்களை உருவகப்படுத்தி தான் இந்த 10 நாட்கள் திருவிழாவானது சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால் அதுக்கு மகோத்சவம் என்று பெயர். சிருஷ்டி முதலான காரியங்கள் அதனுடைய உருவகமாக இது இருக்குது. இதில் முதல்ல திருவிழா தொடங்குறது நமக்கு தெரியும். கொடியேற்றம். கொடியேற்றத்தோட திருவிழா தொடங்குகின்றது. கொடி இறக்கத்தோட திருவிழா முடிகின்றது. கொடியேற்றம் முதல் கொடி இறக்கம் வரை உள்ள நாட்களில் எழுந்தருள் மூர்த்தியை பலவித வாகனங்களில் காலை மாலைகளில் பவனி வரச் செய்வர். ஆனால் இந்த 10 நாட்கள் கோயிலில் சிறப்பாக பூஜை நடக்கும், அபிஷேகம் முதலானவை நடக்கும். அது இல்லாமல் அந்த உற்சவமூர்த்தி பலவிதமான வாகனங்களில் வீதி உலா வருவார். எந்த ஆலயம் எந்த ஆகமத்தை ஒட்டி அமைக்கப்பெற்றதோ அந்த ஆகம ரீதியாகவே நித்திய நைமித்திய பூஜைகளும் திருவிழாக்களும் நடத்த வேண்டும் என்பதே ஆகம விதி. கோயிலை நிர்மாணம் பண்ணுற பொழுது எந்த ஆகமத்தோட அடிப்படையில் பண்ணியிருக்காங்களோ அதே ஆகமத்தோட அடிப்படையில் தான் அந்த திருவிழாவும் கொண்டாட வேண்டும். அதனால் கோயிலுக்கு கோயில் அது கொஞ்சம் சின்ன சின்ன மாறுபாடுகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆகமங்கள் பலவாய் இருப்பதால் திருவிழாக்கள் முதலியனவும் பலந்திரமாக அமைந்துள்ளன. ஊர்கள் தோறும் கோயில்கள் தோறும் திருவிழாக்களின் வேறுபாடுகள் காண்பதற்கு இதுவே காரணம்.
திருவிழா நடத்த வேண்டிய நாட்களை பற்றியும் ஆகமங்கள் வேறு வேறாக கூறுகின்றன. ஒரு நாள் தொடங்கி 21 நாட்கள் வரை திருவிழா நடத்தலாம் அப்படின்னு ஒவ்வொரு ஆகமும் சொல்லுது. கொடியேறி கொடி இறங்கும் வரை 10 நாட்களும் திருவிழா நடத்தப்படுவனவும் உள்ளன. பொதுவாக 10 நாளுங்கிறது பல இடங்களில் கணக்காக இருக்குது. கொடியேற்றத்திற்கு முன் விநாயகர் விழா நடத்துவது உண்டு. இந்த திருவிழாவில் 18 கிரியைகள் சொல்லியிருக்கு. வருட யாகம், அந்த வருஷத்துக்கு ஒரு சிறப்பாக பண்ண வேண்டிய அந்த கும்பாபிஷேகம் பண்ணுற பொழுது பண்ணுற மாதிரி அந்த யாகமானது பண்ணிடும். கலசம் வச்சு 3 காலம் 4 காலம் பூஜை பண்ணி வருஷாபிஷேகம் பண்ணுறது அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் துவஜ ஆரோகணம், பிரம்மத்தாளம், அங்குரம், யாகசாலை, அஸ்திரயாகம், பலிதானம், யான கிரமம், பரிவேடம், நீராஜனம், கௌத்துகம், தீர்த்த சங்கிரகணம், சூர்ணோத்சவம், தீர்த்தகம், அவரோகணம், ஸ்னபனம், திருக்கல்யாணம், பக்தோத்சவம் என்பனவாம். இப்படி 18 அம்சங்கள் இதில் இருக்குது. இதுக்கு மேலேயும் சேர்த்து பெரிய அளவில் பண்ணுறதும் உண்டு. ரத ஆரோகணம், மிருக யாத்திரை, பூர்ணாகுதி, மௌனோத்சவம் முதலியவற்றையும் சேர்த்தும் கூறுவர். இதெல்லாம் ஒன்றையும் விரிவாக சொல்ல முடியாது. அந்த 10 நாட்கள் திருவிழாக்குள்ளே இதெல்லாம் அடங்கி இருக்குது. சுருக்கமாக என்னன்னு பார்த்தா நமக்கு தெரியும். மண்ணெடுத்தல், முளையிடுதல். கும்பாபிஷேகம் பண்ணுற பொழுது, அந்த வருஷாபிஷேகம் பண்ணுற பொழுது மண்ணெடுத்தல், மிருத் சங்கிரகணம்னு பண்ணுவாங்க. அப்புறம் தீர்த்தம் எடுக்கிறது, பக்கத்தில் இருக்க நீர்நிலைகள்லேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு அபிஷேகத்துக்கு கலசத்தில் தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு யாகம் செய்து பிறகு அதை அபிஷேகத்துக்கு பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி தீர்த்தம் எடுத்தல், மண்ணெடுத்தல், அப்புறம் முளையிடுதல் தெரியும். முளைப்பாரி, முளையிடுதல். உற்சவமூர்த்தியை காலை மாலையில் பலவிதமான வாகனங்களில் வைத்து எழுந்தருளச் செய்தல் இப்படி இருக்குது. யாகம் செய்தல், திருக்கல்யாணம் செய்தல், தீர்த்தம் கொடுத்தல், கொடியிறக்கம், திருவூடல், சண்டேஸ்வர உற்சவ பூர்த்தி, இதெல்லாம் பொதுவான நிகழ்ச்சிகள். இதனுடைய தத்துவம் என்ன என்று பார்த்தாக்கா, திருவிழாக்களின் பொது தத்துவம். எல்லா உலகங்கட்கும் நிமித்த காரணமாகிய இறைவன் 5 தொழில்களை இனிது நடத்தி வருகின்றார். சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோபாவம், அனுக்கிரகம் என்பனவாம். அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த 5 தொழில்களை தான் 10 திருவிழாக்களில் அமைத்துள்ளனர். மண்ணெடுத்தல், முளையிடுதல், கொடியேற்றம் முதலியவைகள் சிருஷ்டி அல்லது படைத்தல் தொழிலை உணர்த்துகின்றன. இந்த 3ம் சிருஷ்டி தொழிலை உணர்த்துகின்றது. வாகன உற்சவங்கள், யாகம், பலியிடுதல் முதலியன ஸ்திதி அல்லது காத்தல் தொழிலை குறிக்கும். தேர் திருவிழா, பரிவேட்டை, சாந்தனிதல் முதலியன சம்ஹாரம் அல்லது அழித்தல் தொழிலை உணர்த்துகின்றன. சப்தமிடாமல் மௌனமாக, மௌனோத்சவம்னு ஒரு நாள் உண்டு. வேறு எந்த ஆரவாரமும் இல்லாமல் அமைதியாக சுவாமியை திருவீதி விழா மட்டும் பண்ணுறது என்பது அதுக்கு மௌனோத்சவம்னு பேர். மௌனமாக நடத்தும் திருவிழா திரோபாவத்தை, மறைத்தலை குறிக்கும். அதுக்கப்புறம் நடராஜர் உற்சவம், மட்டையடி, திருவூடல் முதலியன அனுக்கிரகத்தை, அருளை குறிக்கும். 10 நாட்கள் திருவிழாக்களில் முதல் 5 நாள் விருத்தி கிரம 5 தொழில்கள் நடக்கின்றன என்றும், அதாவது சிருஷ்டி, ஸ்திதி அப்படிங்கிறது முதல் 5 நாள்லையும், பிறகு 5 நாளில் லயக்கிரம தொழில்கள் நடக்கின்றன என்றும் கூறப்படுகின்றது. இதற்கேற்றாற்போல வாகனமானது அமைக்கப்பட்டிருக்கும். பல கோயில்களில் பல ஆகமங்களை ஒட்டி வாகனங்களை பலவிதமாக எழுந்தருள பண்ணி வருவதால் இன்ன திருவிழாவில் இன்ன வாகனத்தை எழுந்தருள பண்ண வேண்டும் என்று வரையறை செய்து கூற வழி இல்லாமல் இருக்கிறது. அதில் பலவிதமான ஆகம முறைகள் இருக்குது. அந்த கோயிலை நிர்மாணம் பண்ணுற பொழுது எந்த ஆகமத்தோட அடிப்படையில் பண்ணியிருக்கிறார்களோ அதே ஆகமத்தோட அடிப்படையில் தான் அந்த வருஷோத்சவங்கிறது நடத்தணும். கொடியேற்றல் முதலான ஒவ்வொரு விஷயத்துக்கான ஒரு சுருக்கமான தத்துவம் இருக்குது. கொடியேற்றம் என்பது அந்த கொடியில் அந்த மூலவருடைய வாகனம் எதுவோ அது அந்த கொடியில் இருக்கும். முதல் திருவிழா அன்று எல்லா கோயில்களிலும் கொடியேறுகின்றது. அந்தந்த ஆலயத்தில் உள்ள மூர்த்திகளின் வாகனத்தின் உருவத்தை ஒரு கொடியில் எழுதி அதற்கு பூஜைகள் செய்து கொடிமரத்தின் உச்சியில் ஏற்றுவதாகும். உமாவதி சிவாச்சாரியார் தாம் பாடிய கொடிக்கவின்னு ஒரு நூல் பண்ணியிருக்கிறார். இந்த கொடியேற்று விழா தத்துவத்தை விளக்கியுள்ளார்.
மக்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று வேண்டப்படுகின்றது. சிவாலயங்களில் ஏற்றும் கொடியில் உள்ள ரிஷபம் தர்ம உருவமாகவும் ஆத்மாவின் உருவமாகவும் மதிக்கப்படுகின்றது. தர்ம ரூபம், தர்ம துவஜம், ஆத்மாக்களையும் தர்மத்தையும் கீழ்நிலையிலிருந்து உயர்நிலைக்கு கொண்டு செல்லும் இறைவனின் கருணை இத்திருவிழாவில் விளக்கப்படுகிறது. அதனால் கீழ்நிலையிலிருந்து மேலே போகணுங்கிறது நினைவுபடுத்தப்படுகின்றது. பொது வகையில் உயிர் வர்க்கங்களுக்கு அருள் புரியும் இறைவன் சிறப்பு வகையில் அருள் புரிய இப்பத்து நாளும் ஆயத்தமாக காத்திருக்கிறார் என்பதை இக்கொடி உணர்த்துகின்றது. சாமான்யமாக எப்பொழுதும் சந்நிதியில் இருக்கக்கூடிய இறைவன் இந்த 10 நாள் விசேஷ பூஜைகளால் இன்னும் விசேஷமாக அனுகிரகம் பண்ணுகிறார் என்பது அனுபவம் செய்வதற்காக அவர் காத்திருக்கிறாருங்கிறத கொடியேற்றம் மூலமாக ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிவிக்கிறோம். கொடியேற்றம் முதல் தீர்த்தவாரி வரை யாகசாலையில் யாகம் நடைபெறும். இது ஸ்திதி என்ற காப்பாற்றுதலை குறிக்கிறது. அதில் முதல் நாள் இரவு 10 நாள் திருவிழாவில் முதல் நாள் இரவு மரத்தடியில் சிவபெருமான் வீற்றிருப்பதாக விளக்கும் விருட்ச வாகனம் எழுந்தருளும். முதல் நாள் வாகனம் விருட்ச வாகனம். விருட்சம்னா மரம், மரத்தடியில் இருந்து அருள் புரிகிற மாதிரி அதுவே ஒரு வாகனமாக்கி அதில் வச்சு கொண்டு வருவார்கள். அது எதை குறிக்கிறதுனா, அந்த மரத்தின் கிளைகளும் இலைகளும் தத்துவங்களாகவும் உயிர் வர்க்கங்களாகவும் உள்ளன. இவற்றின் அடியில் இறைவன் இருந்து சிருஷ்டிக்கெல்லாம் வேர்போல தாம் இருந்தருளுவதை இது உணர்த்துகின்றது. அதனால் உபனிஷத்தில் பகவத்கீதையில் ஊர்துவமூல மதசாக்கம்னு சொல்லியிருக்கு. இந்த சிருஷ்டிங்கிறதே ஒரு பெரிய விருட்சம். உலகம்ங்கிறது ஒரு பெரிய விருட்சம்னா அதற்கு வேறாக மூலமாக இருப்பவன் இறைவன். அதனால் தலைகீழ் விருட்சம் அப்படின்னு சொல்லுது. ஊர்துவமூல மதசாக்கம்னா மூலம் வேறானது மேலே இருக்குது, கிளைகள் கீழ் நோக்கி இருக்கின்றன. ஏன்னா சிருஷ்டிகர்த்தா மூலமாக அவர் மேலே இருக்கிறார், அவரால் படைக்கப்பட்ட உலகம் கீழே இருக்கின்றதுன்னு உருவகம். அதுதான் இங்கே சிருஷ்டியை காமிப்பதாக அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கிளைகள் இலைகள் இதெல்லாம் சிருஷ்டி தத்துவத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய சகலவிதமான பொருட்களையும் குறிப்பதாக ஜீவர்களையும் குறிப்பதாக இருக்குது. அதற்கு மூலமாக அதனுடைய அடியில் பகவான் இருக்கின்றார். அதான் அந்த விருட்ச வாகனத்தினுடைய தத்துவம். 2வது நாள் காலை சூரிய பிரபை, மாலை சந்திர பிரபை. சூரிய பிரபை சந்திர பிரபை வைப்பாங்க. இது விருத்திக்கிரம ஸ்திதி கோலம். ஸ்திதி சூரியனால் உலகத்திற்கு வெப்பம், மழை, அதன் மூலமாக தன தானிய விருத்திகள் உண்டாகின்றன. அத்தகைய சூரியனை கொண்டு உலகத்தை காப்பாற்றும் கருணையை இது குறிக்கின்றது. சந்திரன் தன் ஒளியால் உயிர்களுக்கு இன்பத்தை அளிக்கிறார். அதை போல சந்திர பிரபை கொண்டு உலக வெப்பத்தால் தவிக்கும் உயிர்களுக்கு இறைவன் சாந்தி உண்டு பண்ணுகிறான் என்பதை இது விளக்குகின்றது. சூரியன் மூலமாக இறைவன் அனுகிரகம் செய்கின்றார். உணவு தானிய உற்பத்தி முதலானவைகள் நடக்கின்றன. அதனால் வெப்பம் வருது. அதை குளிர்விப்பதற்காக இரவில் சந்திரன் இருக்குது. அதனால் இந்த சந்திரன் சூரியன் ரெண்டுமே இறைவனுடைய அனுகிரகங்கிறத அந்த 2ஆம் நாள் திருவிழாவில் சூரிய பிரபை சந்திர பிரபை வைத்து கொண்டாடுகின்றோம். 3வது நாள் காலையில் அதிகார நந்தி, மாலையில் பூத வாகனம். அதிகார நந்தி என்பது இவை விருத்திக்கிரம சம்ஹார கோலங்கள். அதிகார நந்தி மான், மழு, சதுர்புஜம், முக்கன் முதலிய குறிகளோடு சாரூப்பிய பதவியை பெற்றவர். இவர் விஞ்ஞான கலர் என்னும் ஆத்மாக்களுள் சிறந்தவர் ஆவார். நந்தி அதிகார நந்திங்கிறது இந்த ஜீவன் பசுங்கிற ஜீவன் உயர்கதியை அடைந்ததை குறிக்கின்றது. ஞானத்தினால மோட்சம் அடைந்தவர், முக்த ரூபமாக முக்தி அடைந்த ஜீவன். அது அதிகார நந்தியினுடைய குறியீடு. அவர் எப்பொழுதும் இறைவனையே பார்த்து கொண்டு இருக்கின்றார். ஆணவம் முதலான மனங்கள் நீங்கியவராக இருக்கின்றார். அதனால் விஞ்ஞான கலர்னு பேர். கைலையில் சிவ சன்னிதானத்தில் அதிகாரம் செலுத்துபவர். ஆதலால் அதிகார நந்தி என பெயர் பெற்றார். இவரது அதிகாரத்தை வந்திரை அடியில் தாளும் வானவர் மகுடகோடி பந்தியின் மணிகள் சிந்த வேத்திர படையால் தாக்கி என்னும் திருவிளையாடல் பாடல் புராணச் செய்யுளால் அறியலாம். அப்புறம் 4வது நாள் வாகனம் நாக வாகனம். நாகம் பாம்பு, பாம்பு கீழே வர மாதிரி நாக வாகனம். நாகம் படத்தையும் நஞ்சையும் மாணிக்கத்தையும் மறைத்து வைத்திருந்து வேண்டும் பொழுது வெளிப்படுத்தும். பாம்பு, நாகப்பாம்பு தெரியும், விஷமும் இருக்குது, மாணிக்கமும் இருக்குது. ரெண்டையும் மறைத்து வைத்திருக்கு. எப்போ தேவையோ அப்போ அது வெளிப்படுத்தும். அந்த மாதிரி அது மறைத்தல்ங்கிற அந்த
தொழிலை குறிக்கின்றது. இது மறைத்தல் தொழிலாகிய திரோபாவத்தை குறிக்கின்றது எனலாம். குண்டலினி சக்தி, சுழுமுனை நாடி முதலியவற்றோடு நாகத்தை ஒப்பிடலாம். அதனால் நம்ம உடம்புல இருக்க முதுகுத்தண்டு மூலாதாரத்தில் இருந்து இருக்கக்கூடிய குண்டலினி சக்தி அதனுடைய குறியீடாக அந்த நாகவாகனம்ங்கிறது இருக்கின்றது. குண்டலினி சக்தி விருஷப வாகன சேவை, அது மாதிரி நாகவாகனம் மாதிரி விருஷப வாகனம், காளை வாகனம். அடியார்களுக்கு ஆண்டவர் அருள் புரிய விருஷப வாகனத்தில் எழுந்தருளி வருவதை புராணாதிகளால் நன்கு அறியலாம். அது அனுகிரகத்துக்காக வருது. திரோபாவம் அப்படிங்கிறது மறைத்தல் என்பது நாகவாகனம், அருள் புரிதல் என்பது விருஷப வாகனம். அருள் பெற்ற ஆன்மா விருஷபம் ஆகும். அதன் வெள்ளை நிறம் அதனிடத்து எவ்வித மாசும் இல்லை என்பதை உணர்த்தும். அந்த பசு என்பது தூய்மையான வெள்ளை பசு. அதனுடைய தூய்மை, அதனுடைய வெண்மை என்பது மனதினுடைய தூய்மையை குறிக்கின்றது. இப்போ தூய்மையான மனதை அடைந்தவர்களுடைய ஹிருதயத்தில் சிவபெருமான் எழுந்தருளுகின்றார். அதனால் நந்திங்கிறது நம்மளுடைய மனசு தான். அது அந்த நந்தியினுடைய தூய்மையான வெண்மை போல மனது தூய்மை அடைகின்ற பொழுது அதில் சிவபெருமான் எழுந்தருளுகின்றார் என்பதனுடைய குறியீடு அது. அந்த பசுவினுடைய 4 கால்கள் தர்மம் என்ற அறத்தையே 4 கால்களாக கொண்டது. சமம் என்ற அடக்கம், புலனடக்கம், மன அடக்கம். விசாரங்கிறது சிந்தனை, வேதாந்த சாஸ்திர விசாரம். சந்தோஷம், அதனால் கிடைக்கின்ற மகிழ்ச்சி. சாது சங்கம் என்ற சத்சங்கம் என்ற 4 அறங்களும் 4 கால்களாய் அமைந்துள்ளது. இந்த 4ம் இருக்கிற பொழுது அந்த ஜீவன் சிவகதியை அடைகின்றான். சிவன் எழுந்தருளுகின்ற வாகனமாக அவனுடைய மனதானது ஆகின்றது. இது சாதனம். சமம்ங்கிறது புலனடக்க, மன அடக்கம். விசாரம் என்பது சாஸ்திர ஞானம், அதனால் கிடைக்கின்ற ஆனந்தம். அப்புறம் அது சத்சங்கம், குரு வாயிலாக கிடைக்கின்றது. இந்த 4 தான் அந்த விருஷபம்ங்கிற பசுவினுடைய 4 கால்கள். இந்த 4ம் இருக்கிற மனிதன் தூய்மையை அடைகின்றான். அவன் இறைவன் எழுந்தருளுகின்ற இடமாக ஆகின்றான். மாசற்ற அறவடிவமான ஆத்மாக்களிடத்து இறைவன் வந்து அமர்வான் என்பதை இது குறிக்கின்றது. இது அனுக்கிரக கோலம். இந்த 5 திருவிழாக்களும் முறையே இறைவனது ஆக்கல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய 5 தொழில்களையும் உணர்த்துகின்றன என்று கூறலாம். முதல் 5 நாட்களில், அப்புறம் 6வது நாள்லேருந்து 10வது நாட்கள் வர வைக்கும் என்ன, 6ஆம் திருவிழாவில் யானை வாகனத்தின் மீது இறைவன் ஏறி எழுந்தருளுகிறார். 6வது நாள் யானை. இது லயக்கிரம சிருஷ்டி கோலமாகும். யானை கருப்பாக இருக்கிற மாதிரி அனைத்தும் பிரளய காலத்தில் ஒடுங்குகின்றன, மாயை இடத்தில் ஒடுங்குகின்றன. லயக்கிரமம் என்பதற்கு ஒடுங்கும் முறை என்று பொருள். உலகப் பொருள்கள் அனைத்தும் இறைவனிடம் ஒடுங்கி ஒரே பிண்டமாக யானையின் உடம்பு போல் பருமனாய் கிடந்து ஒடுங்குதல் ஆகும். எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைத்தும் ஒடுங்கிய நிலையில் இருக்கின்றது. அதிலிருந்து திரும்பவும் தோன்றுவது லயத்தின் பின் சிருஷ்டி தொடங்குவதை குறிக்கும். யானையின் 4 பாதங்கள் பிண்டாகார உத்பவ ஜடத்துவம், சுவாச சூக்ஷ்மம், வாஜி ஜீவத்துவம், பிராணாயாமம் இவைகளை குறிக்கின்றன. இவை யானையைப் போல ஆத்ம ஞானத்தில் தோன்றி துதிக்கையை ஒத்த சுசும்னையில் நிலை நிற்கும். யானையின் மேல் வைக்கும் அம்பாரி முதலியன வெளி தோற்ற அண்டகாரமாகும். உத்பவ, சூக்ஷ்ம, ஜீவ, மாயா ஞானங்கள் ஆத்ம ஞானத்திலும் அவை ஈஸ்வர சைத்தன்யம் பிரம்ம சைத்தன்யத்திலும் லயிக்கின்றன என்பதை குறிக்கின்றன. அதனால் இந்த தோன்றுதல், ஸ்தூல, சூக்ஷ்ம, காரண சரீரங்கள் அதெல்லாம் மாயையில் லயமாகின்றது. அந்த மாயையானது ஆத்ம ஞானத்தினால் நீங்குகின்றது. மாயை நீங்கிய ஜீவன் ஈஸ்வர சைத்தன்யத்திடத்திலும், ஈஸ்வர சைத்தன்யம் பிரம்ம சைத்தன்யத்திடத்திலும் லயமாகின்றான். அதன் பிறகு பிறப்பு என்பது அவனுக்கு இல்லை. 7ஆம் நாள் திருவிழா. 7ஆம் நாள் ராவணனது உடம்பின் மேலுள்ள கைலாய
பர்வதத்தில் இறைவன் எழுந்தருளுகின்றார். அதில் கைலாச பர்வத வாகனம்னு பேர். 7வது நாள் வாகனம் கைலாச பர்வத வாகனம். ராவணன் ஆணவ மலம் முதிர்ந்த ஜீவாத்மா, அகங்காரத்தால் எதுவும் செய்ய கூசாதவன். அவனுடைய அகங்காரம் நமக்கு தெரியும். ராவணன் நல்ல பக்தனாக இருந்தால், அதே சமயம் அகங்கார மலமானது மேலோங்கி இருந்தது. அவன் தனது திமிரால் கைலாச பர்வதத்தை தூக்கி எடுக்க, அதனால் கைலாச மலையே தூக்கிடுவேன்னா, வரம் வாங்கின பிறகு தன்னுடைய பலத்தை பரீட்சித்து பார்க்க என்னென்னா கைலாய மலையே தூக்கி பார்த்தான். சிவபெருமான் கால் விரலை ஊன்ற அவன் அலறி கை நரம்பால் வீணை உண்டாக்கி சாமகானம் பாடினான். இறைவன் மகிழ்ந்து அவனுக்கு அருள் புரிந்தார். இது ஸ்திதி அல்லது காப்பாற்றுதலை குறிக்கும். இதனை நாவுக்கரசர், எடுத்தனன் எழிற்கையிலை இலங்கையர் மன்னன் தன்னை அடுத்தொரு விரலால் ஊன்ற அலறிப்போய் அவனும் வீழ்ந்து விடுத்தனன் கை நரம்பால் வேத கீதங்கள் பாட கொடுத்தனர் கொற்ற வாழ்நாள் குறுக்கை வீரட்டனாரே என்று பாடியுள்ளார். இதிலிருந்து இறைவனுக்கு தீங்கு செய்தவர்களும் அடங்கி நின்று வழிபடுபவராயின் அவனுக்கும் இறைவன் அருள் புரிவான் என்பதும். அதனால் அகங்காரம் இருக்கிறவன் பகவானுக்கே கெடுதல் பண்ணாலும் அவனையும் பகவான் கண்டித்து தண்டித்து பிறகு அருள் புரிகின்றார். அவன் எப்பொழுது அடங்குகின்றானோ, பணிவை அடைகின்றானோ, அப்பொழுது அவனுக்கு அனுக்கிரகம் செய்கின்றார். அடங்கிறதுக்கு தான் அப்பப்போ தண்டனையும் கொடுக்குறார். அதனால் ரொம்ப அகங்காரமாக இருந்தால் கொட்டு வைக்கிறார். கொட்டு அது வாழ்க்கையில் அடி உதையெல்லாம் கிடைக்கின்றது. அதனால் அவன் புரிந்து கொண்டு பணிவை அடைகின்ற பொழுது இறைவன் அருள் புரிகின்றார். அவனது பெருந்தகைமையும் நன்கு விளங்குகின்றது. 7ஆம் திருநாளன்று சில இடங்களில் திருவிழா நடைபெறுவதும் உண்டு. அதனால் கைலாச பர்வத வாகனம் அல்லது தேர் திருவிழா நடைபெறுவது உண்டு. 8வது நாள் குதிரை வாகனம், அஸ்வவாகன ஆரோகணம். இது சம்ஹார கோலமாகும். குதிரைங்கிறது வேதத்தை குறிக்கிறதுங்க. தர்ம அர்த்த காம மோட்சங்களாகிய, அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு எனும் 4 கால்களையும், கிரியை ஞானம் எனும் 2 காதுகளையும், பரஞானம் அபரஞானம் எனும் 2 கண்களையும், விதியாகிய முகத்தையும், நிஷேதமாகிய வாளையும், ஆகமங்கள் என்கிற ஆபரணங்களையும், மந்திரங்கள் எனும் பாத சரத்தையும், கடிவாரம் எனும் பிரணவத்தையும், அண்ட கோடிகளாகிய முதுகையும், உபனிஷதங்களாகிய சேனத்தையும் கொண்ட வேத குதிரையில் இறைவன் சவாரி செய்கிறான் என்பதனையும் உணர்த்துகின்றது. அல்லது குதிரை வாகனம்ங்கிறது வேதம் தான். வேதத்துக்கு 4 பாதங்கள், அதுதான் குதிரையினுடைய 4 கால்கள் 4 பாதங்களை குறிப்பதா, அதாவது 4 புருஷார்த்தங்களை குறிப்பதா இருக்குது. 2 காதுகள் பரஜானம் அபரஜானம், பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம்ங்கிறத குறிக்கிறதா இருக்குது. அப்புறம் வேதமே விதி நிஷேத முகமாக இருக்குது. விதினா எதை செய்யணும்னு சொல்கிறது, நிஷேதம்ங்கிறது எதை செய்யக்கூடாது என்பதை சொல்வது. இந்த குதிரையினுடைய முகம் விதி என்பதையும், வால் என்பது நிஷேதம் என்பதையும் குறிக்கின்றது. அப்புறம் வேதத்துக்கு பின்னாடி வந்த ஆகம சாஸ்திரங்கள் குதிரையை அலங்கரித்திருக்கக்கூடிய ஆபரணங்களாகவும், அதனுடைய மந்திரங்கள் பாதசரமாகவும், கடிவாளமாக பிரணவமும் இருக்கின்றது. உபனிஷதங்கள் அதனுடைய சேனமாக இருக்கின்றன. இவ்வாறு வேத குதிரை அதில் பகவான் இருக்கிறார். அப்போ வேதத்தின் வாயிலாக இறைவனை ஒருவன் அறிந்து கொள்ள முடியும். அப்புறம் இறைவன் வேதத்தின் வாயிலாகவே உலகத்தை நடத்துகின்றான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் வேதம்தான் வாகனம். வேதத்தை அருளியவன் இறைவன் தான். வேதத்தின் மூலமாக தான் ஒருவன் இறைவனை அறிந்து கொள்ள முடியும். வேதத்தை செய்தவன் அவன், வேதத்தினால் அறியப்படுபவன் அவன், இறைவன். அதுக்கு தான் குதிரை உருவகமாக 8ஆம் நாள் திருவிழா. 8ஆம் திருவிழா மாலையில் பிக்ஷாடன திருக்கோல திருவிழா நடைபெறும். பிக்ஷாடனருங்கிற கதையும் நமக்கு தெரியும். அதனுடைய தத்துவம், தார்காவனத்து ரிஷிகளும் ரிஷி பத்தினிகளும் ஆணவ மனத்தால், ஆணவங்கிற மனத்தினால், கர்வத்தினால், ஆணவங்கிற 4 செருக்கினால் தாங்கள் சுதந்திரர்கள் என எண்ணி கடவுளை மறந்தனர். அதனால் அந்த தாருகாவனம் இது புராண கதையில் இருக்கிறது. ரிஷிகள் ரிஷி பத்தினிகள் எல்லாம் கடவுளை மறந்துட்டு நாங்கள் சர்வ சுதந்திரர்கள்னு இருந்தார்கள். அவர்கள் பரதந்திரர்கள் என உணர்த்துதல் பொருட்டு இறைவன் பிக்ஷாடன மூர்த்தியாய் செல்ல,
அதனால் இந்த எல்லோருமே சத்துவம் ரஜஸ் தமஸ்ங்கிற 3 குணங்களாகிய மாயைக்கு வசப்பட்டவர்கள். சுதந்திரர்னு யாரையும் சொல்ல முடியாது. நாம் சுதந்திரம்னு நாம் நினைத்து கொண்டு இருக்கலாம், சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த 3 குணங்கள் தான் நடத்துகின்றன. அதனால் அதை உணர்த்துவதற்காக பகவான் என்ன பண்ணார்? அவங்களுடைய அகங்காரத்தை போக்குவதற்காக பிக்ஷாடன மூர்த்தியாய் வந்தார். ரிஷி பத்தினிகள் அவர் அழகில் மயங்கினர். விஷ்ணு மோகினியாய் செல்ல அவ்வழகில் ரிஷிகள் ஈடுபட்டனர். அதனால் விஷ்ணு மகாவிஷ்ணு மோகினி ரூபமாக வந்தார். ரிஷிகள் அவர் பின்னாடி மோகினி பின்னாடி போயிட்டாங்க. சிவபெருமான் பிக்ஷாடனர் மூர்த்தியாக வந்தார். ரிஷி பத்தினிகள் அவர் பின்னாடி போயிட்டாங்க. அதனால் இந்த உலகத்துக்கு நாமெல்லாம் சுதந்திரன்னு நினைக்கிறோம். நம்மளுடைய புலன்கள் அதற்கு நாம் அடிமையாக இருக்கிறோம். போக விஷயங்களுக்கு, உலக விஷயங்களுக்கு அதற்கு வசப்பட்டவர்களாக அடிமையாக இருக்கின்றோம். இவ்விரண்டு செயல்களாலும் ரிஷிகளும் அவர் பத்தினிமார்களும் பரதந்திரர்களே என அவர்களை உணரச் செய்து பரமன் மறைத்து அருளினான். இவ்வனுக்கிரக பராக்கிரம கோலமே பிக்ஷாடன கோலமாகும். 9ஆம் திருநாள் தேர் திருவிழா ஆகும். தேரின் அமைப்பு அண்ட பிண்டத்திற்கு சமானம். இந்த உடம்பு தத்துவம் அல்லது உலக தத்துவம் இல்லை, சமஷ்டி வியஷ்டின்னு சொல்லுவோம். சமஷ்டினா ஒட்டுமொத்த உலகம். வியஷ்டிங்கிறது ஒரு சரீரம். ரெண்டும் ஒரே மாதிரி தான். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில். 2 தத்துவத்தையும் குறிப்பதா தேர் தத்துவமானது இருக்கிறது. தேர் தத்துவங்கிறது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய உருவகம்னு எடுத்துக்கொள்ளணும், அல்லது ஒரு சரீரம் என்று எடுத்துக்கொள்ளணும். ஒரு சரீரத்தினுடைய மத்தியில் ஹிருதயத்தில் இறைவன் இருக்கிறார். இவர் பிரபஞ்ச மத்தியில் இறைவன் இருக்கிறார். பிரபஞ்சத்தில் நடுநாயகமாக அதை இயக்குபவராக, அதற்கு ஆதாரமாக இறைவன் இருக்கிறார். இந்த தத்துவத்தை உணர்த்துவது தான் தேர் என்பது. தேரில் பார்த்தோம்னா அதனால் விஸ்வ விராட் ஸ்வரூபமே 8 அடுக்குகளாகும். தேர் பொதுவாக 8 அடுக்குகளாக செய்யப்படும். விஸ்வ விராட் ஸ்வரூபம். விராட் ஸ்வரூபங்கிறது ஒட்டுமொத்த பிரபஞ்ச ரூபம். அதான் ஈஸ்வரனுடைய சரீரம், சமஷ்டி சரீரம். விஸ்வ என்பது ஜீவனுடைய ஸ்தூல சரீரம். நம்மளுடைய ஒரு தனி உடம்புக்கு விஸ்வன்னு பேர். ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கு விராட்டுன்னு பேர். உச்சியில் இருக்கும் கும்பம், அந்த தேரனுடைய உச்சியில் இருக்கக்கூடிய அந்த கும்பம் கலசம் சோடசாந்தம். அதற்கடுத்த கீழடுக்கு துவாதசாந்தம். அதாவது நம்மளுடைய தலை சஹஸ்ராரத்திலிருந்து 12 அங்குலம், அதற்கு மேலே 16 அங்குலம். அதெல்லாம் நம்ம யோக சாதனைகளில் சொல்லுகின்றோம். இறைவன் இருக்கக்கூடிய அந்த சக்கரங்களில் அதுவும் இருக்குது. அதனால் அதெல்லாம் குறிப்பிடுகிறது. இந்த உலகத்திற்கு மேலே அவர் இருக்கின்றார், உடலுக்கு மேலே ஈஸ்வர தத்துவமானது இருக்கின்றது என்பதற்கு அந்த சோடசாந்தம் துவாதசாந்தம். அதற்கு அடுத்தது மஸ்தக ஆதிஸ்தானம். மஸ்தகம்னா தலை. அதற்கடுத்தது மஸ்தக மத்தியஸ்தானம். அதற்கடுத்தது மஸ்தக அந்தஸ்தானம். அதற்கடுத்தது புருவ மத்தியஸ்தானம். 8 படிகள், 8 நிலைகள் இருக்கும் தேரில். அது ஒன்றா சொல்லப்படுது. நடுவில் தாங்கும் குத்துக்கால்கள் தத்துவ கால்கள். முன் 3 துறைகள், 3 கண்கள். பின்னவை சிகையும் இட வள காதுக்களும் ஆகும். இறைவன் எழுந்தருளியிருக்கும் கேடய பீடம் முப்பாள். குதிரைகள் சூரிய சந்திர கலைகள். சாரதி அக்னிக்கலை. இவை நாசியாகும். அடுத்த அடுக்கு கண்டஸ்தானம். அதை அடுத்த அடுக்கு ஹிருதயஸ்தானம். அதை அடுத்த அடுக்கு நாபி. அதற்கு அடுத்த அடுக்கு குண்டலினி ஸ்தானம். 10 சக்கரங்களும் தசவாயுக்கள். இறைவன் இதற்கு கர்த்தா தான் ஒருவனே என்றுணர்த்தி இவ்வாறு அமைந்த பிண்டத்துவ சரீரமாகிய இரதத்தில் தசவாயுக்களாகிய சக்கரங்களை நிறுத்தி அசைவற்ற மனத்தை உந்தி குண்டலினியிலிருந்து நாபிக்கும், அதிலிருந்து கண்டத்திற்கும், அதிலிருந்து வாய்க்கும் ஏற்ற லயப்படுத்தி முறையே இரதக் குதிரையாம் நாசிக்கும், அங்கிருந்து கண் வழியாகவும் நடு வழியாகவும் மேல் நோக்கி 6ஆம் அடுக்காகிய புருவ மத்திக்கும் ஏற்றி லயப்பட்டு சும்மா இருந்தபடி இருக்கும் நித்திய சுகியாய் இருந்திடல் வேண்டும் என்ற லயக்கிரமத்தை காட்டுகின்றது. பெரிய தத்துவம். இது சாகவ சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய உருவகமாக தான் இது சொல்லியிருக்கு. மேலும் தேர் திருப்புராதிகளை சிவன் சிரித்து எரித்து
ஆன்ம கோடிகளை காப்பாற்றிய ஸ்திதி தொழிலுக்கும் அறிகுறியாகும். இறுதியா 10ஆம் நாள் 10ஆம் திருநாள் தீர்த்தவாரி. காலையில் நடராஜர் வீதியில் உலா வருவர். இது பஞ்ச கிருத்தியங்களை உணர்த்தும். இவர் சபையை விட்டு புறப்படுதல் சிருஷ்டியையும் அபிஷேகம் ஸ்திதியையும், கரும் சாந்து அணிதல், அலங்கார தீபாராதனை முதலியன சம்ஹாரத்தையும், வெள்ளை சாந்து பொடி திரோபாவத்தையும், வீதி வலம் வந்து மட்டையடி தரிசனம் அனுக்கிரகத்தையும் குறிக்கிறது. 10 நாட்களில் 2 பகுதிகளாக நடத்தப்படும் 5 தொழில்களையும் 10ஆம் திருநாளில் ஒரே காலத்தில் ஒரே நாளில் தொகுத்து காட்டப்படுகின்றது. இதன் பின்னர் தீர்த்தவாரி நடைபெறும். 10 நாட்கள் இறைவனுடைய 5 கிருத்தியங்கள் உருவகப்படுத்தப்பட்டு காட்டப்படுது. 10ஆவது நாள் சுருக்கி நடராஜர் ஊர்வலமாக அது காட்டப்படுகின்றது. அதுக்கப்புறம் இறுதியாக தீர்த்தவாரி பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்கும் இறையின்ப வாரியில் ஆத்மாக்கள் முற்றும் ஆழ்ந்து ஆனந்திப்பதை தீர்த்தவாரி குறிக்கின்றது. அந்த தீர்த்தம்ங்கிறது பேரின்பத்தை குறிப்பது. இதனை மகாருத்ரபாத தீர்த்தம் என்பர். மேற்கூறிய திருவிழாக்களை அன்றி வேறு பல திருவிழாக்களையும் மேற்கூறிய திருவிழாக்களோடு இணைத்தும் தனித்தும் நடத்தி வருகின்றனர். திருக்கல்யாணம் முதலான அதுவும் அந்த 10 நாள் திருவிழாவில் ஒரு நாள் இருக்கும். அது 6ஆம் நாள் அல்லது 7ஆம் நாளில் திருக்கல்யாண உற்சவம் நடத்துவாங்க. ஆணும் பெண்ணுமாக மணந்து கொள்வது கல்யாணம் ஆகும். இறைவனும் இறைவியும் புரிந்து கொள்ளும் கல்யாணம் திருக்கல்யாணம் எனப்படும். நாம் பண்ணுறது கல்யாணம், பகவான் பண்ணுறது திருக்கல்யாணம். இறைவன் எடுக்கும் திருமேனிகள் போகி, யோகி, வேகி என மூவகைப்படும். போகியாய் இருந்து உயிர்களுக்கு போகத்தை புரிகின்றான். யோகியாய் இருந்து யோக முக்தியை அருளுகின்றான். வேகியாய்னா கோர வடிவமாய் இருந்து உயிர்களின் வினையை வெட்டுகின்றான். இது சிவஞான சித்தியை அப்படிங்கிற நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது. போகியாய் இருந்து உயிர்க்கு போகத்தை புரிதல் ஓரார். யோகியாய் யோக முக்தி உதவுதல் அதுவும் ஓரார். வேகியாரால் போர் செய்த வினையினை வீட்டல் ஓரார். ஊகியா மூடரெல்லாம் உம்பரில் ஒருவன் என்பர். போகரூபம் அப்படிங்கிறது அதாவது தம்பதி சமேதரா அவர் பார்வதியோட குழந்தை விநாயகர் முருகன் என்று குடும்பமாக இருக்கிறது போகரூபம். அது எல்லா ஜீவர்களும் அப்படி குடும்பமாக இருந்து வாழ்க்கை சுகத்தை அனுபவிக்க வேண்டும்ங்கிறத அதற்கான அறத்தை காட்டுகின்றது. அப்படி இல்லாமல் அவர் தனியாக இருக்கிறது யோக ரூபம். தட்சிணாமூர்த்தி இந்த மாதிரி இருக்கிற பொழுது அவர் யோகமூர்த்தியாக யோக ரூபமாக இருக்கிறார். அது குடும்பம் முதலானவைகளிலிருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் விலகி ஒருவன் ஞானத்தை மோட்சத்தை அடைய வேண்டும் என்பதையும் காட்டுகின்றது. அதனால் இல்லறம் துறவரம். யோகமூர்த்திங்கிறது இல்லறம், அதை உணர்த்துவது. போகமூர்த்தி என்பது போகரூபம் என்பது இல்லறத்தை உணர்த்துவது. யோக ரூபம் யோகமூர்த்திங்கிறது துறவரத்தை உணர்த்துவது. இந்த ரெண்டும் சேர்ந்து தான் மனித வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பது நம்மளுடைய சனாதன தர்மம் சொல்லுகின்ற வாழ்க்கை முறை. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இல்லறம், பிறகு துறவரம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் போகியாக இருக்கணும், குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு யோகியாக ஆகிவிட வேண்டும். இதுதான் இப்படி திருக்கல்யாண உற்சவம். அதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்தி விழா. இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் விழா வருது. அதனுடைய விஷயங்களை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम.